குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி நேற்று நம்மளோட ரேங்க் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க எடுத்த ஸ்கோர் கேட்டகரி வைஸ் இது சேஃபா, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டுக்குள்ள நீங்க போகணும் நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்களா, நீங்க அந்த மார்க் சேஃபா அப்படின்றது பாக்குறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை லாஸ்ட் இயர் நம்மளோட மார்க் அனலைஸ் பண்ணி இப்போ இந்த இயர் நம்ம கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் நான் சொல்றேன். இந்த மார்க்ல உங்களோட கட் ஆஃப் அதுக்குள்ள உங்களோட மார்க் வருதான்றதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2025 நம்ம கம்பேர் பண்ணும்போது 2026ல கேட்டகரி வைஸ் பாத்தீங்கன்னா 20ல இருந்து 41 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இப்போ நம்ம கேட்டகரி வைஸ் என்னெல்லாம் சேஃப் ஸ்கோர்ன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஓப்பன் கேட்டகரியில 2025ல என்ன க்ளோசிங் ரேங்க்கும் என்ன கட் ஆஃபும் இருந்தது, இப்போ 2026ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், எவ்வளவு மார்க் வந்து இருந்ததுன்னா சேஃபர் சைடுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஓசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரான கட் ஆஃப் 533ல இந்த மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு. அதோட கம்யூனல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 1508 இந்த ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 574 வரைக்கும் இந்த கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 574 இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே சேஃப். மேபி இதுல இருந்து ஒரு மார்க்ஸ் ஒரு 4 to 5 மார்க்ஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு 41 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபார் ஓப்பன் கேட்டகரி. 2025ல பிசி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 506 அந்த மார்க்ல லாஸ்ட் இயர் ஆன கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆச்சு. அதே நம்ம ரேங்க் பாத்தீங்கன்னா 2012 இந்த ரேங்க்ல லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிற ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 534. இந்த 534 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் நான் கவர்மெண்ட் சீட்டுக்கான ஒரு சேஃபர் ஸ்கோர்னு நாங்க சொல்றோம். நாங்க இப்போ இந்த மார்க் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 28 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான மார்க். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிசிஎம். இந்த பிசிஎம் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2025ல 502 மார்க்கான கட் ஆஃப் வந்து லாஸ்ட்ல வந்து க்ளோஸ் ஆச்சு. இப்போ அந்த 502 மார்க்கான கம்யூனல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 200 இருந்தது. ஸோ இந்த வருஷம் அதாவது 2026ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போற மார்க் வந்து பாத்தீங்கன்னா 523. ஸோ இது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 21 மார்க் வந்து கூட இருக்கு, இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எம்பிசி கேட்டகரி. ஸோ எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 2025ல 494 மார்க்குக்கு முடிஞ்சது. சோ அதோட கம்யூனல் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் 1155. சோ இப்போ 2026ல நம்ம 525 மார்க் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 31 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கான ஸ்கோர் 434. சோ இதோட கம்யூனல் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 786. சோ இந்த வருஷம் அதாவது இப்ப இந்த 2026ல 467 இந்த மார்க்ல இந்த வருஷம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது உங்களுக்கு ஒரு 33 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் எஸ்சிஏ கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 396ல 2025ல கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 437 மார்க் எடுத்த குழந்தைங்க எல்லாருமே சேஃப் சைடு கவர்மெண்ட் சீட்டுக்கு. இது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 41 மார்க் இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த க்ளோசிங் ரேங்கும் பாத்தீங்கன்னா 136. இந்த க்ளோசிங் ரேங்க்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே இந்த எஸ்சிஏ கம்யூனிட்டியில ரொம்ப சேஃபர் சைடுன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து 380ன்றது வந்து பாத்தீங்கன்னா 2025ல நம்ம கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. சோ அதோட க்ளோசிங் ரேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 69. சோ இந்த வருஷம் அதாவது 2026ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 415 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 35 மார்க் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்போ இந்த வருஷத்தோட இன்க்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் நம்ம 21 மார்க்ல இருந்து
ஸோ 41 மார்க் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது இந்த வருஷத்துக்கான கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் திரும்பவும் சொல்றேன், இப்போ ஒரு கேட்டகரிக்காக நம்ம கட் ஆஃப் என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 574. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் இதுல இருந்து ஒரு 5 மார்க்ஸ் வரைக்கும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிசி கேண்டிடேட்டுக்கு பாத்தீங்கன்னா 534 மார்க் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சேஃபர் சைடுன்னு நாங்க சொல்றோம். எம்பிசி கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா 525 மார்க், பிசிஎம் 523 மார்க், எஸ்சி 477, எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 437, எஸ்டி கேண்டிடேட்ஸ் 415 மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வருஷத்துக்கு ஒரு சேஃபர் சைடா இருப்பாங்கன்றது நாங்க எதிர்பார்க்கிறோம். கேட்டகரி வைஸ் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்ப நாங்க கொடுத்துருக்கிற இந்த அனலைஸ்ல தான் கட் ஆஃப் வந்து க்ளோஸா முடியும்ன்றது நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ நீங்க ஃபர்தரா உங்களுக்கு கவுன்சிலிங் பத்தியான அப்டேட்ஸ் நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.